ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாட்டிக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம்னு கேட்குறீங்களா? ஏன் நம்ம செலியை கொண்டு பண்ணுறாருங்க. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி நிச்சயம் நடக்காது, வராதிங்கன்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்கவே இல்லைங்க. நம்ம கோபி ஒரு பக்கம் சொல்லியும் கேட்கவே இல்லை பாட்டி. கடைசியில் கோபி அவங்க பக்கம் திருப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏப்பா உன் பிள்ளைய பற்றி கவலை இல்லையாப்பா உனக்கு? சரி விடுங்க, இவர் தான் இப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எலியில் ஒரு பக்கம் சொல்கிறாரு, இது ரொம்ப தப்பு பாட்டி, ஒருத்தனுக்காக பயந்து இப்படி கட்டி கொடுத்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாக்கியா எக்ஸாம்பிளுக்காக யாரை சொல்கிறாங்க? அவங்க லைஃபே சொல்கிறாங்க. இப்படி தான் என்னை கட்டி கொடுத்தாங்க, கடைசியில் பாருங்கள் என் நிலைமையை அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் என்னை கட்டி கொடுத்ததுக்காக யாருனே தெரியாத பையனை கட்டிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்ல நோ மோர் எமோஷன் சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம செலியனும் அவசரப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஜெனி ஒரு பக்கம் ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்ல, இன்றைக்கி தான் அவசரம்னு தெரியுதா? நேற்று போய் ஆகாசை அடிக்கும் போது உன் புருஷன் அப்போ தெரியல உனக்கு அவசரம்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விடுறாங்க. இப்படி எல்லாரையும் எதிர்த்து பகைச்சிக்கிட்டு நீ என்ன தான் பண்ண போறியோ தெரிலமா. நம்ம இனியாட்ட ஒரு பக்கம் போய் பேசுகிறாங்க. யாரு? நம்ம கோபியும் நம்ம பாட்டியும் பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம இனியா ஒரு பக்கம் அழுன்னு அழுகுறாங்க. இதை பார்த்த பாக்கியாவால் தாங்கிக்கவே முடியலங்க. உன்னை நான் படிக்க தான் சொன்னேன், அதுக்காக இன்னொருத்த கையில் பிடிச்சி கொடுப்பேன்னு கனவுல கூட நீ நினைக்காதம்மா, உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஆகாஷை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வர, அதுக்கப்புறம் இவங்க கூட பிறந்த 2 பேரும் அவனை விழாதிக வெட்டி கொள்ளுக அப்படிங்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இப்பெல்லாம் நமக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அந்த டைம் பார்த்து ஆகாஷ் விசாரிக்கிறாராமா யார்? இனியாவை பற்றி. இதுதான் சொல்லாத காதலோ? சரி பாட்டை போட்டுருங்கப்பா சொல்லாத காதல்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்